Hello everyone. So last video நம்ம ஒரு கிரிப்டோ காயின்ஸ் நம்ம வந்து பிட்காயின் அப்டேட் போடுறோம், எத்தீரியம் அப்டேட் போடுறோம். அதுக்கப்புறம் தனித்தனியாக இந்தந்த கிரிப்டோ காயின்ஸ் நீங்கள் எப்பப்பெல்லாம் வாங்கலாம், ஹோல்ட் பண்ணலாம், ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஹோல்ட் பண்ணுற காயின்ஸ், நான் பர்சனலாக எந்த இடத்துல வாங்குறேனோ அதை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கை வந்து கவர் பண்ணியிருக்கிறது. இப்போதைக்கு பிட்காயினோட எத்தீரியத்தோட அப்டேட். ஓகே, ஸோ பிட்காயினை வாங்கலாமா வேண்டாமா, பிட்காயினோட சுச்சுவேஷன் என்ன, ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுற காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அப்டேட். ஓகே, ரெண்டாவது வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா லைக் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 காயின்ஸ், இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 காயின்ஸ் வந்து இப்போது இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக வாங்கினா ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது, பட் இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற 2 காயின்ஸுமே டெக்னிக்கலி வந்து ஒரு சூப்பரான பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டெக்னிக்கலி நான் வந்து சார்ட்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. பட் எதுக்கு முன்னாடியும் லைக் நான் என்ன தான் காயின் சொன்னாலுமே நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச், டூ யூர் ஓன் ரிசர்ச், நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 என்ட்ரிஸ் எடுத்திருப்பேன். அந்த 4-5 என்ட்ரிஸுமே நம்ம ப்ராஃபிட்டபுளாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த என்ட்ரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. நீங்கள் எதுவும் பே பண்ண வேணாம் அந்த இடத்துல மட்டும். ஓகே, ஸோ நிறைய ஃபியூச்சரில் இருக்கிற நிறைய அப்டேட்ஸை நான் ப்ரீமியம் சேனலில் லைக் நம்மளோட பப்ளிக் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து உங்களால் ட்ரேட்லாம் எடுத்துக்க முடியும். உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸை நீங்கள் அதில் போட்டு ஓகே இவங்க எதனால் இந்த ட்ரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி பிட்காயினோட அப்டேட், பிட்காயினோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்லேயே நீங்கள் நடுவில் இருக்கிற சின்ன சின்ன லைன்ஸ்லாம் விட்டுருங்க, மேஜராக லைன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஓகே, ஸோ மற்ற சின்ன சின்ன லைன் நான் இப்போ ஸ்கேல்பிங்லாம் எடுத்துருந்தேன். ஸோ அந்த ஸ்கேல்பிங்காக யூஸ் போட்டிருக்கேன். பட் இப்போ வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸ்ட்டாக ஓகே இந்த ஒரு 1 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி நம்ம வந்து ஒரு லைனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த 1 மந்த்தாக வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் ஒன்லி லைக் ரேஞ்ச் பவுண்ட் மூவாக தான் கொடுத்துட்ருக்கு. இந்த ரேஞ்ச் பவுண்ட் மூவ் அப்படிங்கிறது எதுக்கு? ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் லைக் வந்து நெக்ஸ்ட் நான் இந்த பக்கம் போகிறேன்ப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைம் என்ன தெரியுமா? அப்போ தான் ரேஞ்ச் பவுண்ட் மூவ் வந்து கிரியேட் ஆகும். ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஒரு பேட்டர்ன் தான் போயிருக்கு. ஓகே, ஸோ இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே இட்ஸ் அ பேரிஷ் பேட்டர்ன். அண்ட் இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது புல்லிஷாக மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அதையும் இட்ஸ் பர்ஃபெக்ட். அது எந்த லெவலுக்கு பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ எந்த லெவலுக்கு த்ரோஸ் அண்ட் பீக்ஸ் வந்து டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி 3 த்ரோஸ் 3 பீக்ஸ் டச் பண்ணி மூவ் ஆனாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து டிஃபர் ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த 3 த்ரோஸ் 3 பீக் வந்து இப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. நம்ம இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணி திரும்ப புதுசாக வந்து ஒரு சிஸ்டம் போடுவோம். ஆனால் அது பிரேக் ஆனால் தான். ஓகே, அதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு மேஜரான சப்போர்ட் லைனில் தான் வந்து இன்னும் பிட்காயின் இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து மார்க்கெட் புல்லிஷான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஒரு லாங் டேர்முக்கு ஒரு மிட் டேர்முக்கு மார்க்கெட் இஸ் புல்லிஷ். ஆனால் இப்போ ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் ஆகலை. ஓகே, இன்னும் புல்லிஷ் ஆகலை. இட் வில் டேக் சம் டைம். அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். ரைட்டா? நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் சொல்லணும் தேவையில்லை. இது ஒரு மேஜர் சப்போர்ட் லைன். மேக்ஸிமம் டச்சஸ் வந்து இங்கே நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான மூவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு சூப்பர்வான க்ரீன் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு வித் எந்த ஒரு விக்குமே இல்லாமல் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது எந்த ஒரு விக்குமே இல்லாமல் ஒரு பாக்ஸாக க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் வர வேண்டிய கேண்டில் மட்டும் ஒரு பாசிட்டிவ் கேண்டிலாக வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இங்கேருந்து மார்க்கெட்டில் வந்து என்ன இங்கே ஃபார்ம் ஆகுதோ க்ரீனாக ஃபார்ம் ஆகிடுச்சோ நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் என்ன கிரிப்டோ கரன்சி வேணாலும் வாங்கலாம். ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே வாங்கலாம். டெஃபினட்டாக இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற காயின்ஸ் எல்லாமே ரொம்பவே மேலே போகும். நல்ல ப்ராஃபிட்டபிளான சுச்சுவேஷன் வரும். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக 60,000-65,000 வந்து ரீச் ஆகும். நம்மளோட டார்கெட் உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா $82,000. இந்த $82,000 தான் $83,000. ஸோ இதுதான் மேஜராக வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிற டார்கெட்டு. இது வரைக்கும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான். லாஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்ததாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராஃபிட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுவுமே நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு இது ஒரு நல்ல சுச்சுவேஷன். ஓகே, ஸோ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு க்ரீன் கேண்டில் வந்தால் மற்ற காயின்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதுதான் பிட்காயினோட நிலைமை. ஓகே, இதை பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த இடத்துல விக்கு கிரியேட் பண்ணி திரும்ப கீழே வந்துடுச்சுன்னா மார்க்கெட்டு சூப்பர்வான டைம் நமக்கு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து இப்போ ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கீழே போயிட்டு
இதை மட்டுமே அது வந்து ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ரைட்டா. இப்போ கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன். ரெசிஸ்டண்ட்டாக இதை டச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்ப கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் ஹாவ் லைக் ஹியூஜ் சுச்சுவேஷன். நம்மளால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் இந்த ரெண்டு டார்கெட்டையும் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம ஆல்ரெடி இந்த ஒரு சிக்னலாக ப்ராஃபிட் எடுத்துட்டோம். பட் இந்த ரெண்டு டார்கெட்டையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். திரும்பவும் நம்ம மார்க்கெட் அங்கேருந்து வந்து மேஜராக எந்த இடத்துல இருக்கோ ஸோ அதுலேருந்து நம்ம வந்து திரும்ப வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, பட் இப்போதைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. பட் வில் சி. இந்த கேண்டில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த கேண்டில் தான் லைக் வந்து எல்லாத்தையும் டேர்ன் பண்ண போகிற கேண்டில். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ மினிமம் இப்போது ஹோல்ட் பண்ணுற காயின்ஸில் இந்த 2 காயின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த 2 காயினில் ஃபர்ஸ்ட் காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தீரியம் பயங்கரமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. பயங்கர சூப்பரான கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன காயின் பார்த்தீங்கன்னா டோஜ். ஸோ எதனால் டோஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்னிக்கலாக எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணோம். ஸோ டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணும்போது ஒரு மேஜரான சப்போர்ட், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் தானே. ஸோ அப்போது இந்த லைன் எந்த லெவலுக்கு மேஜரான ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸாக மாறி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திரும்பவும் சப்போர்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான லைனு. இந்த ஜோனில் திரும்பவும் வந்து டோஜ் டச் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு வாட்டி இதை டச் பண்ணும்போது ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 17%. இன்னும் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 வாட்டியுமே ஆல்மோஸ்ட் கிவிங் லைக் 47% ஆஃப் த ப்ராஃபிட். ஸோ ஈஸியாக கொடுத்துரும், ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. ஓகே, ஸோ இந்த 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி 20ஆம் தேதி அவ்வளோதான். ஸோ ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கொடுக்க போகுது. ஆனால் டோஜை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ப்ராஃபிட் கிடையாது. டோஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. ஏன்னா இது வந்து லாஸ்ட் ஆல் டைம் ஹை தான். இதை தாண்டி எவ்வளோ ஆல் டைம் ஹை வந்து டோஜில் இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் 135%. ஒரு மடங்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஈஸியாக வந்து டபுள் ஆயிரும். ஓகே, ஸோ அப்புறம் இது வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு. டோஜ் காயின் உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ டோஜுக்கு அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் காயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் அதிகமாக இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன். ஸோ பீப்பு. ஓகே, பீப் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரெண்டுமே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து அமைதியாக இருந்த ஒரு காயின். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிற காயின். அந்த சேம் டைம் இப்போ வந்து பக்கா பேரிஷ் மூவ் கொடுத்துட்ருக்கு. ஓகே, ஆனால் என்ன தான் பேரிஷ் மூவ் கொடுத்தாலுமே அந்த ஒரு பேஸ் சுச்சுவேஷன் இருக்கும்ல, அந்த ஒரு பேஸ் சப்போர்ட் லைன் இருக்கும்ல, அதுலேருந்து இது ஒரு நல்ல மூவ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க தேவையில்லை. அதுக்கு நீங்கள் தனியாக கூட வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ். ஆனால் ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப 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 பெஸ்ட்டான காயின் இப்போதைக்கு பீப். ஓகே, ஸோ பீப் யூஸ் பண்ணி, ஏன்னா இதில் வந்து வால்யூம் இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பீப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பினான்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்டார்டிங்கில் ஹார்ட்லலாம் காமிக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஸோ ஆல்மோஸ்ட் பீப்புள்ஸ் உள்ளே வராங்க, அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிலிட்டி அதிகமாக இருக்கும். நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் இதிலேயே வந்து லோ ரிஸ்க்லலாம் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ அப்படி பார்க்கும்போது பீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hour சார்ட்டில் நமக்கு திரும்பவும் வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா இது எல்லாமே டிபெண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ பிட்காயின் தான். ஸோ பிட்காயின் வந்து இந்த ஒரு கேண்டில் எப்படி கிரியேட் ஆகுதோ அதை பொறுத்தா இருக்குன்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல கேண்டில் அடுத்த ஒரு க்ரீன் கேண்டில் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பீப் அந்த டோஜியை வாங்கி வைக்கலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து ஐஎன்ஜியை பற்றி போட்டிருக்கேன். ஐஎன்ஜியை பற்றி அப்டேட் வேணும்னா கேளுங்க. இன்னொன்று வந்து எஸ்டிஎக்ஸ் பற்றி போட்டிருக்கேன், அதை பற்றி அப்டேட் வேணால் கேளுங்க. இது 2 காயினுமே எந்த ரேஞ்சில் பை பண்ணணும், இப்போ நம்ம எந்த ரேஞ்சில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 3ஆவதாக இப்போ நான் போடுறது பீப் அண்ட் வந்து இன்னொன்று வந்து டோஜ். ஓகே, ஸோ இந்த 2 காயினை வந்து நீங்கள் இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கேண்டில் மட்டும் பாக்ஸாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வந்து பயங்கரமாக இருக்க போகுது, அதில் டவுட்டே இல்லை. பட் இதுவே விக்கோட கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைக் திரும்ப வந்து மேலே போயிட்டு திரும்ப விக்கோட கிரியேட் ஆகி திரும்ப கீழே வந்துடுச்சு, இந்த மாதிரி பெரிய விக் கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறம் நல்லா பை பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய காயின்ஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்க போது. ஸோ உங்களுக்கு வேறு என்ன டவுட்னாலும் எப்போனாலும் கேளுங்க. டெக்னிக்கலி ஃபண்டமெண்டலி நிறைய காயின்ஸ் வந்து இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க, போன வாட்டி மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே நிறைய வந்து டெய்லி அப்டேட்ஸ், கோல்டோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கோல்டு அப்டேட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கோல்டு அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். கோல்டு எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் கிரிப்டோ கான்செப்ட் டவுட் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் டவுட் இருக்குது அப்படின்னா எப்போனாலும் டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பை பை. சி யூ. டாடா.